Electric circuits. We saw that two opposite charged spheres are connected metal wires. Electrons flows from the sphere, which is at lower potential, to the sphere at higher potential. ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்க சார்ஜஸ் ஸ்பியரை வந்து ஒரே மெட்டல் ஒயரால் கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து எப்படின்னா லோவர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். Similarly, if two terminals of a battery which are that difference potential connected the metallic wire, electrons flows negative terminal to positive terminal. ரெண்டு டெர்மினலையும் பேட்டரியில் வந்து டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். இந்த பாத் வச்சு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து ஒன் டெர்மினல்லேருந்து அனதர் டெர்மினல், அதை தான் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் சர்க்கியூட் கான்செப்ட் 4 எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேட்ரி வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணும். பாத்தார் கண்டக்டர் த்ரோ எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகக்கூடிய ஒயரு. அடுத்து வந்து ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சர்க்கியூட் அண்டு எலக்ட்ரிக் ரெசிஸ்டர். இதெல்லாம் சேர்த்து வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஆப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் சர்க்கியூட் கண்டெயின் பண்ணுறது வந்து ரெண்டு ஒயர்ஸை, கீ, பேட்ரி அண்டு எலக்ட்ரிக் பல்ப். இதுதான் நம்ம ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டோட இதுன்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் வந்து கன்சியூம் பண்ணவும் ஒரு எனர்ஜியை. Control key is the mechanism is used to start, stop, regulate the electric current. Control key வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் இந்த கன்சியூம் பண்ணும் ஒரு ரெசிஸ்டர். when the key is on, electrons வந்து பேட்டரியில் ஃப்ளோ ஆகி த்ரோ த சர்க்கியூட் நெகட்டிவ் டெர்மினல் ஒயர் கண்டக்டர் த்ரோ த பல்ப் ஃபைனலி பேக் டு த பாசிட்டிவ் டெர்மினல். கீயை வந்து ஆன் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து எப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் கண்டக்டர்லேருந்து பல்புக்கு போய் ஃபைனலாக வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து வந்துடும்னு சொல்கிறாங்க. லைட்டு வந்து க்ளோ ஆகும்போது கரண்ட் வந்து ஒரு ஃபிலமெண்ட்டுக்கு வந்து போயிடும். அப்போ அதில் வந்து என்ன ஆகும்னா கனெக்ட் பண்ண சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட் வந்து ஒன் தட் ஹேஸ் மோர் தேன் ஒன் ரெசிஸ்டரை வந்து ஒரு பாத்துலையும் எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் வந்து ட்ராவல் ஆகும். ஒன் எண்டில் வந்து பேட்ரியையும் இன்னொரு எண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் எண்டில் வந்து பேட்ரியையும் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறது வந்து ஒரு பாத்தில் தான். ஆனால் அந்த பிரான்ச்சஸில் வந்து ரெசிஸ்டர் பல்பு வந்து அதர் எண்டில் வந்து அதோட ஷெல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல் காம்போனன்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது டு த எண்டு டு எண்டு எல்லா காம்போனண்ட்டும் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறாங்க எண்டு டு எண்டு. ஸோ கரண்ட் சர்க்கியூட் ரிமைனிங் த்ரூ அவுட் த சர்க்கியூட். கரண்ட் வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்து சேமாக தான் இருக்குது த்ரூ அவுட் தான் இந்த சர்க்கியூட்டில். வோல்டேஜை டிவைட் பண்ணுறாங்க பல்ப்ஸ் இந்த சர்க்கியூட். அந்த வோல்டேஜை வந்து டிவைட் பண்ணி பல்போட சர்க்கியூட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இஃப் த ஃப்ளோயிங் சீரீஸ் சர்க்கியூட் வந்து 2 பல்ப்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுலனா ரெசிஸ்டரில். இந்த சர்க்கியூட்டில் உள்ள சார்ஜஸ் வந்து பேட்டரியோட ஒரு பாத்தில் இருந்து ட்ராவல் ஆகும். இப்போ பேட்டரியோட கீ ரெண்டு பல்ப்ஸையும் பேட்டரி கீ அந்த ரெண்டு பல்பையும் கனெக்ட் பண்ணுறாங்க சீரீஸாக. சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து பேட்டரியிலேருந்து ஆன் த ஒன் டைம். சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும் பேட்டரியில் உள்ள பல்பு வந்து ஃப்ளோ ஆகும் ஒன் எண்டில். அந்த ஒயர் வந்து இந்த சர்க்கியூட்டில் இருக்கும். அப்போ வந்து ஒன் பல்பு வந்து டியூன் ஆகும். இந்த கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுறது அனதர் பல்பு வந்து இன்ட்ரப்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இந்த அனதர் பல்பு வந்து இன்ட்ரப்ட் ஆயிரும். வி புட் சீரியல் லைட்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த சீரியல் லைட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஃப் த லைட்ஸ் ஆர் த சீரீஸ் சர்க்கியூட் ஒன்று வந்து பேர்ன் அவுட் ஆயிடுச்சுனாலும் மற்ற லைட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இந்த நம்பர் ஆஃப் பல்ப் சர்க்கியூட் வந்து பேட்டரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் டிம்மர் ஆகி மெனி ரெசிஸ்டர்ஸ் வந்து சேம் பவரில் இருக்கும். அது பவர் சப்ளைலே இருக்கும்னு சொல்கிறாங்க. V = V1 + V2 + V3.
voltage in series circuit. We saw that in series the same current வந்து ட்ராவல் ஆகும்போது எவரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். அதில் வந்து ஐ வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. V1 V3ங்கிறது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் வந்து ஈச் பல்பு. இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து V. டோட்டல் ஆஃப் த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும் வந்து இதில் சர்க்யூட்ஸ். பேரலல் சர்க்யூட் வந்து மோர் ரெசிஸ்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதோட பாத்தில். அப்போ வந்து சார்ஜஸ் வந்து ட்ராவல் ஆகுறது வந்து ஒன் எண்டு ஷெல்லேருந்து மெனி பிரான்ச்சஸ் வந்து அதர் எண்டு ஷெல்லுக்கு வரும். வோல்டேஜுக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டர்ஸ் வந்து ரிமைன்ஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டருக்கு தான். ரெண்டு பாத் எடுத்துக்கிறாங்க, ABEFA அப்படிங்கிறதையும் ABCDEFAங்கிற ரெண்டு பாத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து எலக்ட்ரிசிட்டி செல் வந்து பாத்தில் வந்து எப்படி இருக்குன்னா ABEFAவாகவும் ABCDEAவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. டியூன் ஆகும் வந்து எப்படின்னா செல்லுக்கு. இதை வந்து டயக்ராமில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ரெசிஸ்டர் வந்து பேர்ன் அவுட் ஆயிடுச்சுனாலும் அதர் வந்து ஒன்று வந்து ஒர்க் ஆகாமல் போனாலும் இன்னொன்று வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒன்லி ஒன் பாத்தில் மட்டும் ஃப்ளோ ஆகாது. I = I1 + I2 + I3 கரண்ட் இந்த பேரலல் சர்க்யூட். எல்லா லைட்டுமே வந்து கனெக்ட் ஆகுறது வந்து பேரலல் சர்க்யூட்டாக தான். இப்போ ஒன் பல்பு வந்து பேர்ன் அவுட் ஆனாலும் அதர் பல்பில் ஸ்டில் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று வந்து பேர்ன் அவுட் ஆனால் மற்றதெல்லாம் எரியும். இந்த பல்ப் வந்து பேரலல் சர்க்யூட்டில் வந்து டிம் வந்து இருக்கும், சீரிஸ் சர்க்யூட்டை விட கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். திஸ் பிகாஸ் வோல்டேஜ் வந்து ஒன் பிரான்ச்லேருந்து வோல்டேஜ் அக்ராஸாக இருக்க அதர் பிரான்ச்சஸுக்கு வந்து போகும். பல்ப்ஸ் கனெக்டட் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணோன்னா V = வோல்டேஜ் அக்ராஸ் த பல்ப். I1 I3 I2 I3ங்கிறது வந்து கரண்ட். டோட்டல் ஆஃப் இண்டிவிஜுவல் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து எப்படி ரெசிஸ்ட் பிட்வீன் சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்ஸ். இதில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து எல்லா காம்போனன்ட்ஸ்லேயும். ஆனால் கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் பட்டு கம்பைன் ஆனக்கூடிய இதில் காம்போனன்ட்ஸில் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் வந்து வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்க்கு. இது வந்து சம் பண்ணக்கூடிய வோல்டேஜில் உள்ள ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் வோல்டேஜை ட்ரான் பண்ணணும் இதோட சோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி. காம்போனன்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு லைனாக தான். இது வந்து பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து பிரேக் டவுன் ஆச்சுனாலும் மற்றதும் மொத்தமாக பேர்ன் அவுட் ஆயிரும். இது வந்து ஒன்று பேர்ன் அவுட் ஆனாலும் மற்றது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஆஃப் கரண்ட். இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து கண்டக்டரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து சர்டன் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. இதை தான் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த எஃபெக்ட் வந்து ஒரு கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வந்து ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஸோ ஆன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து மெட்டல்ஸ் தான். இந்த ஆக்டிவிட்டி வந்து லிக்யூட்லேருந்து கண்டக்ட் ஆகும் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எப்படி பாஸ் ஆகுனா ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு அதை கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனுக்குள்ளே வந்து நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிறது வந்து எலக்ட்ரிசிட்டி தான். இதுதான் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொன்னோம். சப்போஸ் இதை வந்து டீகம்போஸ் பண்ணாங்கன்னா மாலிகூல்ஸை வந்து அது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை வந்து என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டாக இது பண்ணும்போது அதை வந்து எலக்ட்ரோலைஸ்ன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோலைஸ் வந்து நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்க்கும். ஜென்ரலாக வந்து எலக்ட்ரோலைட்ஸை தான் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா எலக்ட்ரோ பிளேட்டிங்கிறது வந்து காமனாக கெமிக்கல் எஃபெக்ட்ஸ்லையும் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ண லேயர் வந்து ஒன் மெட்டலாலையும் சர்ஃபேஸ் வந்து அனதர் மெட்டலாலையும் இது பண்ணும்போது
எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோவாக அதுதான் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோப்ளேட்டிங்கை வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அயன் இன் பிரிட்ஜஸ்க்கு, ஆட்டோமொபைல்ஸ்க்கு இது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டென்ஸ் கோரேட் அண்டு ரஸ்ட். சப்போஸ் கோட்டிங்க்கு வந்து ஜிங்கை வந்து டெபாசிட் பண்ணும்போது அயன் வந்து எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகுனா ரஸ்ட்டாக வந்து ஃபார்மேஷன் ஆகும். சப்போஸ் குரோமிங்கிறது வந்து ஷைனி அப்பியரன்ஸாக இருக்கும். அப்போ வந்து குரோமின் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கனால அது வந்து ரொம்ப நாட் டு பி எக்கனாமிக்கலாக அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் குரோமின் தான். ஆப்ஜெக்ட் வந்து கார் பார்ட்ஸுக்கு, பாத் டேப்ஸுக்கு, கிச்சன் கேஸ் பேனர்ஸ்க்கு, பைசைக்கிள் ஹேண்டில் பார்ஸ், வீல் ட்ரைம்ஸ், சீப்பர் மெட்டல் ஒன்லி கோட்டிங் குரோமிங் டெபாசிட் ஓவர் இட். இது எல்லாத்துக்குமே வந்து குரோமிங் தான் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் குரோமிங் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப வந்து ஹையர் இதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறாங்க கண்டக்டருக்கு. அப்போ வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸும் மாலிகுலும் எதுக்குள்ளே இருக்குன்னா கண்டக்டருக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து ஹீட் எனர்ஜியாக தான். இதை தான் ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து எப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒயரில் வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. காப்பர் ஒயரை வந்து குட்டி ரெசிஸ்டன்ஸ் தான், அது வந்து ஹீட்டப் ஆகிறது வந்து குயிக்காக ஆயிரும். டங்ஸ்டனும் நிக்ரோமும் வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஹீட்டப் ஆகிறது வந்து குயிக்காகவும் அதுவும் ஆகிடும். திஸ் ரீசன் வந்து டங்ஸ்டனை வந்து ஃபிலமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது வந்து பல்ப்லையும், நிக்ரோம் ஒயரை வந்து ஹீட்டிங் எலிமெண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஹீட்டிங் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வேஸில் வந்து நடக்குது. சம் ஆஃப் கிவன் பிலோ. ஃபியூஸுங்கிறது வந்து ஒரு ட்ரிப் ஆஃப் அலாய் ஒயரால் மேடப் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெரி லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டால் இது பண்ணும்போது கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சர்க்கியூட்டை. யூஸ்வலாக டிசைன் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு கரண்ட்டை வச்சு தான். கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக தான் இருக்கும். அது வந்து நிறைய ஹீட் ஆகும். லோவர் மெல்ட்டிங் பாயிண்டில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க சர்க்கியூட்டை. அதனால் டேமேஜ் ஆயிரும் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் ஃபியூஸ் ஒயர். அடுத்து வந்து எலக்ட்ரிக் குக்கர்ஸை வந்து டியூன் பண்ணும்போது அதில் உள்ள ரெட் ஹாட் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் ஆகுது. எதுக்குன்னா காயிலுக்கு. இப்போ அந்த ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும்போது குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் இந்த கண்டக்ஷன் மூலமா. இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க பாட்டம் ஆஃப் கெட்டிலுக்கு. அப்போ வந்து கண்டெயின் ஆகும் வாட்டர். அதனால் அப்சர்வ் பண்ணக்கூடிய லிக்யூடு வந்து என்னாகும் குயிக்ஸாக கன்வெக்ஷனுக்காக போயிடும். அடுத்து வந்து எலக்ட்ரிக் அயான்ஸ். கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுறது வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு. அதனால் வந்து ஹீட் எனர்ஜி வந்து கண்டக்ட் ஆகும். ஹெவி மெட்டலை பேஸ் பண்ணி அரஸ்டர்ஸ். லைட்டனிங் அரஸ்டருங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க பில்டிங்ஸ்க்கு வந்து லைட்டனிங் கொடுக்குறதுக்காக. லைட்டனிங் கண்டக்டர் வந்து ஒரு மெட்டாலிக் லைட்டனிங் ராடு மூலயமா டாப் ஆஃப் த பில்டிங்கில் இருக்கிறதுக்கு வந்து லைட்டனிங் அரஸ்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் போர்ஷன் வந்து மெட்டல் ராடை வந்து ஒரு காப்பர் ஒயரால் இன்ஸ்டால் பண்ணும்போது வால்ஸ் வந்து நல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். ராடை வந்து ப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு சாயிலுங்கிற ஒரு இதாகிருக்கும். லைட்டனிங் வந்து ஃபால் ஆகும்போது அது வந்து அட்ராக்ட் ஆகும். எதுனா மெட்டாலிக் ராட்ஸ் ஆஃப் டாப் ஆஃப் த பில்டிங்கில். அந்த ராடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் சார்ஜ் டு த கிரவுண்டுக்கு. இதில் வந்து ஆப்சன்ஸ் ஆயிரும் லைட்டனிங் அரஸ்டர்ஸ். அதனால பில்டிங்ஸ் வந்து ஃபால் ஆகி டேமேஜ் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.